மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சுதந்திர போராட்ட தியாகியின் மனைவி அரசு மரியாதையை புறக்கணித்தார். சுதந்திர போராட்ட தியாகி வடிவேலு என்பவரின் மனைவி பார்வதிக்கு அரசு சார்பில் மரியாதையை மாவட்ட ஆட்சியர் செலுத்த முயன்றார். அதனை புறக்கணித்த பார்வதி மாவட்ட ஆட்சியரிடமும் காவல் கண்காணிப்பாளரிடமும் புகார் மனுக்களை கொடுத்தார். அதில் பவுன்ராஜ் என்பவர் தங்கள் குடும்பத்திற்கு தர வேண்டிய பல லட்சம் ரூபாய் பணத்தை தராமல் ஏமாற்றுவதாகவும் இது குறித்து பல முறை புகார் அளிக்க போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் அந்த பகுதி சற்று பரபரப்பாக காணப்பட்டது. விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் பகுதி மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏகனாபுரம் கிராமத்தை மையப்பகுதியாக வைத்து சர்வதேச புதிய விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு அந்த பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 5வது முறையாக கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மொட்டை பெட்டிஷனால் 4 வருடமாக எதுவும் செய்ய முடியவில்லை என்று வாதவனேரி ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை அடுத்த வாதனநேரி கிராமத்தைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் உறுப்பினர்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்றனர். அங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தங்களது கிராமத்திற்கு செய்ய வேண்டிய குடிநீர், சாலை, தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகளை அதிகாரிகள் செய்து தரவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிலர் ஜாதிய நோக்கத்தோடு ஊராட்சி மன்ற தலைவரை பணி செய்ய விடாமல் தடுக்க மொட்டை கடிதம் போடுவதாகவும் அதனை காரணம் காட்டி அதிகாரிகள் எந்த திட்டங்களையும் செய்து தராமல் புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து ஊராட்சி பிரதிநிதிகள் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.